ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் அமேசானில் வாங்கின கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதில் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து கிச்சன்வேர் தான். ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிறது இந்த கப் வித் லிட். இதோட கெப்பாசிட்டி வந்து 350 ml, அதாவது 1.5 கப்ஸ். அண்ட் பிராண்ட் வந்து டப்பர்வேர். இந்த வீடியோவில் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணிங்கன்னா இதோட ப்ரைஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறது இந்த போரோசிலிகேட் பாட் தான். இதோட கெப்பாசிட்டி வந்து 600 ml அண்ட் மோரோவர் திஸ் இஸ் மைக்ரோவேவ் சேஃப். ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கணும். நம்ம இதை டிஷ்வாஷரில் கூட வாஷ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நாங்கள் 1 கப் மில்க்லாம் பாயில் பண்ணால் நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணி மைக்ரோவேவில் பாயில் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பிங்க் கலரில் இருக்கிற பைசைக்கிள் டிசைன்ஸ் கொடுத்துருக்கிற கிளாஸ் வாட்டர் பாட்டில் தான். இதோட கெப்பாசிட்டி வந்து 1 லிட்டர் அண்ட் டிஷ்வாஷர் சேஃப். ஸோ நம்ம இதை க்ளீன் பண்ணால் டிஷ்வாஷரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாட்டிலோட கலர் அண்ட் டிசைன்ஸாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. நாங்கள் மெயினாக வாங்கினது ஃப்ரிட்ஜில் வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணிக்க தான். ஃப்ரிட்ஜில் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸை விட இந்த மாதிரி கிளாஸ் வாட்டர் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வாட்டர் பாட்டிலுக்கு இருக்கிற அதே டிசைன் தான் இந்த ஸ்டோரேஜ் பாட்டிலே இருக்குது. ஒரே கலர் அண்ட் பைசைக்கிள் டிசைன்ஸ், அந்த ட்ரீஸ் எல்லாமே இருக்குது. ரெண்டுமே ஒரே பிராண்ட் தான். இதோட கலர் எல்லாமே பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் பாட்டிலில் நம்ம நட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பாக்ஸஸ் தான். ஒரு ரெட் அண்ட் ஒயிட் காம்போவில் நல்ல ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் இதில் 3 பாக்ஸஸ் வரும். நாங்கள் இது ஆக்சுவலி ஸ்நாக்ஸ் பாக்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம குக்கீஸ், பிஸ்கட்ஸ் இதெல்லாம் வந்து இதிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோட பேக்கேஜிங்கே நல்லா கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மோரோவர் திஸ் இஸ் ஃப்ரம் ஐக்கியா பிராண்ட். 3 டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப், ஒரு ஸ்கொயர் ஷேப் அண்ட் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். இந்த 3 பாக்ஸஸை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து இந்த ஒயிட் அண்ட் ரெட் காம்போவில் கொடுத்துருக்குறாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி இதில் நாங்கள் ஸ்நாக்ஸ் ஸ்டோர் பண்ணுறதா மெயினாக வாங்கினோம். இது வந்து சாக்லேட் ஃபட்ஜ் அண்ட் இதோட ரெசிபி வந்து நான் குடிச்சிக்கிறேன், ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த அயன் தவா. இந்த தவா பார்த்தீங்கன்னா 12 இன்ச் வருது அண்ட் இதோட வெயிட் வந்து 1.95 kilograms. இதோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்பாக இருக்குது. மோரோவர் ஹீட் ரெசிஸ்டன்ட். நல்ல குவாலிட்டியான ஒரு தவா, பார்த்தாலே தெரியுது. நம்ம இதில் பத்திரி, சப்பாத்தி, அப்புறம் பிரெட் ஆம்லேட் இது மாதிரி எல்லாமே சமைச்சிக்கலாம். இந்த அயன் தவா கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் லாங் லாஸ்டிங்காகவே இருக்கும். பார்த்தீங்களா, இந்த தவாவில் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பண்ணேன். நான் ஸ்டிக்கே வந்திருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மெஷரிங் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் தான். மொத்தம் இதில் 8 பீசஸ் வருது, இந்த மெஷரிங் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ்லாம் சேர்த்து. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு மார்பிள் எஃபெக்ட் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் வாங்குறது ரொம்பவே நல்லது. குவாலிட்டி வைஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அண்ட் மோரோவர் திஸ் இஸ் டிஷ்வாஷர் சேஃப். இந்த மெஷரிங் கப்ஸுக்கு மேட்சிங்காக மெஷரிங் ஸ்பூன்ஸும் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி ப்ரைஸிங்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு கேட்ஜெட் தான். அதாவது இது ஒரு ஸ்பேச்சுலா ஹோல்டர். இது ஒரு ரூஸ்டர் ஷேப்பில் இருக்கிற சிலிக்கான் ஸ்பேச்சுலா ஹோல்டர். இதோட கலர், குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. இதை எப்படி யூஸ் பண்ண காமிக்கிறேன். நம்ம குக் பண்ணும்போது அந்த பேனில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பேச்சுலாம் இது மாதிரி அழகாக ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோ. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேட்ஜெட் தான். இது வச்சுட்டோன்னா நம்ம குக் பண்ணும்போது பாத்திரத்தில் இந்த ஸ்பூன் அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற ஆயில் ஆர் ஜூஸர் ஸ்ட்ரெயினர் தான். இந்த பாத்திரம் வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாத்திரத்தில் ஒரு ஸ்ட்ரெயினர் கொடுத்துருக்குறாங்க. ஸ்ட்ரெயினர் இருக்கிறனால நம்ம ஏதாவது டீப் ஃப்ரைலாம் பண்ணோன்னா நம்ம அந்த ஆயிலை வந்து இதில் ஊற்றி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம இதிலே அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் ஃப்ரெஷ் ஜூஸ் செய்யும்போது கூட இதில் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்ஸுமே செலக்ட் பண்ணி வாங்குறது என்னோட அம்மா தான். எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் அண்ட் டேக் கேர்.